அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய இந்த தருணத்தில் யாரையும் நம்பக்கூடாது. அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த வேளையில் அக்டோபர் 10ஆம் தேதி முதல் ஆட்சி பலத்தை ஜென்ம ராசியில் இழந்து தைரிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் இயற்கையிலே சுபகிரகமாக இருக்கிறார். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் தற்போது சுபத்துவ பாதையில் தனித்து 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்கள், என் வாழ்வில் பல்வேறு வகையான தடை, சிரமம், சந்திக்க முடியாத அளவிலான கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனை, அவமானங்கள் என் வாழ்வில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். குடும்பஸ்தானம், சகாயஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பதால் இந்த வேளையில் நிச்சயமாக பல சிக்கல்கள் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே செய்தால் உங்களுக்கு தீர்வு எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த வேளையில் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், தொழில் என்று சொல்லக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் தெரிந்தவர்கள், தொழில் ரீதியாக தெரிந்தவர்கள் என யாராக இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக நம்பக்கூடாது. அது மட்டுமல்லாது பெற்ற தாய் தந்தையராக இருந்தாலும் சரி அல்லது பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சற்று விழிப்புணர்வுடன் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பட்டியலில் எவர் இருந்தாலும் சரி, எப்படி தாய் தந்தையர் என்று பலருக்கு கேள்வி எழலாம். அதற்கான விடை ஒரே குழந்தையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை பெற்றவர்களிடம் இல்லை, இந்த பிள்ளைகளிடமும் இல்லை, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றவரிடமோ அல்லது அந்த குழந்தைகளிடமோ சென்று கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய பதில் உங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும். இதை தங்களுடைய வாழ்விலே அனுபவிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்கும், அதையும் மறுக்க முடியாது. மேலும் ஒரு உதாரணமாக, ஒரு நபர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடனும் சுற்றுலா செல்ல முடிவு செய்கிறார். மலையின் உச்சிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய விடுதியில் இரவு ஓய்வெடுத்துவிட்டு அடுத்த நாள் விடுந்ததற்கு பிறகு அந்த மலையின் அழகை ரசிக்கலாம் என்று அவருடைய திட்டம் இருக்கிறது. அதன்படி அவர் புறப்படுகிறார். பேருந்தும் புறப்படுகிறது. பேருந்தில் பலர் பயணிக்கிறார். அவருடைய குடும்பமும் பயணிக்கின்றனர். அவர்கள் தங்கக்கூடிய விடுதிக்கு அருகாமையில் வரும்போது அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மலையின் உச்சியிலிருந்து சரிய ஆரம்பிக்கிறது. சரிந்த பேருந்து பள்ளத்தாக்கில் விழுகிறது. அப்போது ஒரு புதர் ஒன்றில் மாட்டிக்கொள்கிறது. அந்த புதரில் மாற்றிக்கொண்ட பேருந்து மேற்பகுதியானது சற்று இடம் நிறைந்த இடத்தில் மாட்டிக்கொள்ள அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே பேருந்தில் இருந்த அனைவரும் பத்திரமாக அந்த இரவு வேளையில் கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தை வைத்து ஒரு இடத்தில் பத்திரமாக ஏறுகின்றனர். இவரும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக மேலே ஏற்றிவிடுகிறார். இவர் ஏற முயற்சி செய்யும் போது அந்த பேருந்து சற்று குலுங்கி கீழே சாய்கிறது. அப்போது இவருடைய கட்டுப்பாட்டை இழந்து அவர் பேருந்தின் மறுமுனைக்கு செல்கிறார். அங்கு பள்ளத்தாக்கை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த பேருந்தின் இறுதியில் இருக்கக்கூடிய கம்பியை பிடித்து கொள்கிறாருங்க கெட்டியாக. மேலே பாதுகாப்பாக இருப்பவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய செல்போன் வெளிச்சம், டார்ச் லைட் வெளிச்சம் என அவர்களுக்கு தெரியக்கூடிய வெளிச்சத்தை பயன்படுத்தி அந்த நபர் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கின்றனர். அப்படி பார்த்தால் அது பள்ளத்தை நோக்கி செல்வது போன்றுதான் தெரிகிறது. எனவே அனைவரும் இங்கிருந்து பஸ்ஸின் கம்பியை விட்டுவிடாதீர்கள் என்று கத்துகின்றனர். அதை கேட்டவுடன் இவருக்கு மேலும் அதிர்ச்சி ஆகிறது. இந்த கம்பியை விட்டால் நாம் இறந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் இந்த பேருந்து கம்பியை இறுக்க பிடித்துக் கொள்கிறாருங்க. அப்படியே அந்த இரவு வேளை முழுவதும் கடந்து விடுகிறது. அதிகாலை விடுகிறது. விடியும் போது பார்த்தால் அந்த நபர் தூங்கிக் கொண்டிருந்த இடத்தில் அவரது காலுக்கு பக்கத்தில் அருகாமையில் ஒரு அடி தூரத்தில் அந்த பள்ளத்தாக்குக்கு இறங்குவதற்காக அமைக்கப்பட்ட திட்டானது இருக்கிறது. அதில்தான் அவர் விழுந்திருப்பார். அவர் அதை விட்டிருந்தால் கூட பத்திரமாக இருந்திருப்பாருங்க. ஆனால் அதை செய்யாமல் அந்த பேருந்தின் கம்பியை பிடித்து கொண்டு இரவு முழுக்க நரக வேதனையை அனுபவித்தாருங்க. அதுபோன்றுதான்
துலாம் ராசிக்காரர்களும் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எனக்கு எதோ வெளியில சொல்ல முடியாத அவமானம் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதற்கான தீர்வு அந்த நபருக்கு ஒரு அடி தூரத்தில் இருந்தது போன்றுதான் நமக்கும் மிக அருகாமையில் இருக்கும். ஆனால் அதை நாம் கண்டுகொள்ள முயற்சி செய்வதில்லை. அந்த பிரச்சனையை விடாமல் பிடித்து கொண்டு பிரச்சனை என்று பல்வேறு வகையில நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதும் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் நாம் அந்த பிரச்சனையை விட்டு வெளிவர முயற்சி செய்தாலும் அந்த பேருந்து குலுங்கியது போல் பிரச்சனை நம்மளை பின்தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது போல் தோற்றம் ஏற்பட்டாலும் கூட முழுமையான உண்மை என்னவென்றால் அந்த பிரச்சனையை நாம் விடமாட்டேங்கிறோம் என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் கூட தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மிக பெரிய அளவில் சுமூகமாக தீர்வு காண்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதோடு மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிடலாங்க. எதை திட்டமிட்டாலும் சரி அதை மற்றவர்களிடம் உடனடியாக பகிர வேண்டாம். அவை இறுதி கட்டத்தை எட்டும் போது மட்டும் அந்த நல்ல தகவல்களை சொன்னால் போதும். இல்லை என்றால் அதை ஆரம்ப கட்டத்திலேயே மற்றவர்கள் உங்களுக்கு அதை கிடைக்க விடாமல் கலைத்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே பெரிய அளவிலான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் இயலாது. அவர்களுக்கிடையே உறவு பலப்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் அனுகூலமாக கிடைக்க போகிறது. குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை விட துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும். சனியும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். இந்த வேளையில் சுக்கிரன் தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் போன்றவை கிடைக்கும். ஆனால் இவற்றிற்காக மூன்றாம் நபர் குறுக்கிட்டு அனுமதிக்க வேண்டாம். அவர்கள் சில சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்திவிட வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தொழில் உத்தியோக ரீதியாக புதிய சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும். கேட்ட இடத்தில் இருந்து அதற்கான மூலதனமும் கடன் சார்ந்த விஷயங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். ஆனால் அளவாக கடன்களை பெற்று தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டால் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி தனஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அருமையான வாய்ப்புகளை கொடுப்பார். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிறைவாக விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு தனஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனால் உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் மற்றவர்களிடம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர வேண்டாம். அதனால் அதிக சிரமம் ஏற்படும். மேலும் பெண்மணிகள் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் தனஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள், சுப செய்திகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை.